Hello students, welcome back to Earl Spoken English. இந்த வீடியோல நான் உங்களுக்கு நம்ம படிக்க வேண்டிய நவுன்ஸ்லாம் என்னென்ன அப்படினு சொல்லி லிஸ்ட் போட்டுருக்கேன். இந்த நவுன்ஸை நம்ம ஏன் வந்து படிக்கணும் அப்படினா ஒரு லாங்குவேஜ்ல நமக்கு எந்த அளவுக்கு வேர்ட்ஸ் தெரியுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சரளமா பேச முடியும். கிராமர் ரூல்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் வந்து அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற வேர்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஏனா வெறும் ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சிக்கிட்டு எந்த வேர்ட்ஸும் நமக்கு தெரியல, அதாவது அந்த லாங்குவேஜ்ல பர்టిక్యులர் வேர்ட்ஸ்லாம் நமக்கு தெரியல அப்படினா நம்ம எதுவுமே பேச முடியாது. சோ எந்த அளவுக்கு வேர்ட்ஸ் தெரியுதோ அந்த அளவுக்கு ரூல்ஸ் தெரியணும், எந்த அளவுக்கு கிராமர் ரூல்ஸ் தெரியுதோ அந்த அளவுக்கு நமக்கு வேர்ட்ஸும் தெரியணும். ஓகே, இப்போ வாங்க நம்ம நவுன்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன நவுன்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா யார், மாமாக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி அங்கிள் இதெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த ரிலேஷன்ஷிப் வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் பிளேஸ் நேம்ஸ். பிளேஸ் நேம்ஸ்னால் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஸ்கூல், ஹாஸ்டல், இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், ஆடிட்டோரியம், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஹால், இதுக்கெல்லாம் பேர் வந்து பிளேஸ் நேம்ஸ். அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறோம், தமிழ் தான் நமக்கு தெரியும், ஆனால் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதும் படிக்கணும். அப்புறம் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறோம்ல, ஜீன்ஸ், பேண்ட், ட்ரௌசர் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் நம்ம இங்கிலீஷில் என்னென்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம படிக்கணும். அப்புறம் அக்சசரிஸ்னால் நம்ம வந்து இதெல்லாம் கட்டுறோம் பாருங்கள், இதெல்லாம் பேர் அக்சசரிஸ். அதுக்கெல்லாம் என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். ஏன்னா ரொம்ப முக்கியம். மேக்கப் ஐட்டம்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்கள், அதெல்லாம் வந்து படிக்கணும். அப்புறம் கிச்சன் ப்ரோவிஷன்ஸ், நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறோம்ல, கடுகு, சீரகம், உப்பு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் இங்கிலீஷில் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், பழங்கள் என்ன அப்படின்னு படிக்கணும். கிரைன்ஸ், பல்சஸ், பருப்பு, தானியங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறோம், ரெட் கிராம், துவரம் பருப்பு, அது இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அப்புறம் வெஜிடபிள்ஸ்னால் காய்கறிகள், ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ், மலர்கள், மரங்கள், இதுக்கெல்லாம் என்னென்ன சொல்கிறோம், பேனியன் ட்ரீ, ஆலமரம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா ட்ரீயை பற்றியும் அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நிறையா வேர்ட்ஸ் தெரியும், நிறையா ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும். அப்புறம் டிசீஸ்னால் நோய்கள் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கணும். நோய்களுக்கு ஃபீவர்னா, காய்ச்சல்னா சொல்கிறோம்ல, இந்த மாதிரி நோய்களுக்கு என்ன, கோல்டுனா, சளி இதெல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி நிறையா டிசீஸ் இருக்கும். அந்த டிசீஸ்க்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க. அப்புறம் ஆக்குபேஷன்னா செய்கிற வேலை. இப்போ யூடியூபர்னு சொல்கிறோம்ல, இப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, கிளர்க்காக வேலை செய்கிறீங்களா, இல்லை பேங்க்கில் வேலை செய்கிறீங்களா, இல்லை டீச்சராக வேலை செய்கிறீங்களா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர்லாம் ஆக்குபேஷன். அந்தந்த தொழிலுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். அப்புறம் அனிமல்ஸ், மிருகங்களுக்கு என்னென்ன சொல்கிறாங்க, டைகர்னா புலி, லயன்னா சிங்கம், இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு படிக்கணும். ரெப்டைல்ஸ்னால் ஊர்வனை, பாம்புலாம் இருக்குல்ல, ஸ்னேக், அதெல்லாம் ஊர்வனை. அப்புறம் ஜோடியாக்னா வந்து ராசிகள், என்னென்ன ராசி இருக்குது, கன்னி ராசி, அந்த ராசியில் இருக்குல்ல, அதுக்கு மேலே நம்ம வந்து படிச்சுக்கணும். அப்புறம் பேட்ஸ்னால் பறவைகள், அதை பற்றி படிக்கணும். பேட்ஸ்க்கு என்னென்ன சொல்கிறாங்க, டவுனா, புறா அப்படிலாம் சொல்கிறோம்ல, அப்போ அந்த இருக்கிற இப்போ புறாக்கு அந்த மாதிரி இருக்கிற பேட்ஸ்க்கெலாம் என்னென்ன வந்து வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேர்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வெளிநாட்டில் வந்து நிறையா வித்தியாசமான பறவைகள் இருக்கும், ஆனால் இந்தியாவில் வந்து கிடையாது. அப்படிங்கன்னா நமக்குலாம் சில வார்த்தைகள்லாம் அதில் புதுசாக இருக்கும், இந்த புறா இதுலாம். அதுக்கப்புறம் பிளானட்ஸ்னால் கோள்கள், என்னென்ன கோள்கள் இருக்குது, வான்வெளியில் என்னென்ன இருக்குது, ஸ்டார்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி படிக்கணும். அப்புறம் கொஞ்சம் எஜுகேஷன் ரிலேட்டடாக படிக்கணும். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக நம்ம ஜென்ரலாக படிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து கூட்டலுக்கு என்ன சொல்கிறாங்க, கழித்தலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் மேக்ஸில் இருக்கிற ஜென்ரல் வேர்ட்ஸ், அதாவது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற வேர்ட்ஸ். இதில் மேக்ஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறையா படிக்கலாம், ஆனால் நமக்கு ஜென்ரலாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக மேக்ஸில் சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் நம்ம கிராவிட்டி அப்படின்லாம் சொல்கிறோம்ல, கிராவிட்டினா புவியீர்ப்பு விசைன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஜென்ரல் வேர்டு நம்மளும் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்மளும் படிக்கணும். கெமிஸ்ட்ரிலையும் ஜென்ரலாக இருக்கிற வேர்ட்ஸ்லாம் நமக்கும் தேவைப்படும், அப்போ அதையும் நம்ம படிக்கணும். எக்கனாமிக்ஸ்னால் வந்து அப்புறம் ஜியாகிரஃபி, அப்புறம் பாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி அரசியலில் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நியூஸ் படிக்கிறதுக்கு நமக்குலாம் வந்து பாலிடிக்ஸில் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாகணும். அப்போ தான் நியூஸ் பேப்பர் படிக்க முடியும், நியூஸ் பேப்பர் கேட்க முடியும். அதுக்கெலாம் அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்துலேயும் நமக்கு வந்து அதெல்லாம் தெரியும். ஏன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஃபினான்ஸ்னு
பேங்கிங் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதாவது வணிகம், அதில் வந்து என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கேஷு, செக்கு, இந்த ஏடிஎம் மிஷின் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சாகணும் கண்டிப்பாக. ஒரு நான் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்லையும் வேலை செய்யலை, ஏதாவது நான் ஃபைனான்ஸுக்கு சம்மந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யறதுனாலும் நம்ம அதில் நமக்கு தேவையான பேசிக் வேர்ட்ஸாக நம்ம அதில் கற்றுக்கிட்டு ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து இங்கிலீஷ் பேச முடியும். அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நம்ம உடம்புல இருக்கு பாருங்கள், கை, கால், விரல்னா ஃபிங்கர்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி கண்டிப்பாக படிக்கணும். இது கொஞ்சம் முன்னாடி எழுதியிருக்கணும், பரவாயில்ல, இது வந்து நீங்கள் படித்தாகணும். அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ்னால் ஃபேன் வந்து வீட்டில் இருக்கும், கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ். ஷோபா, பெட்டு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த இது மாதிரி இதெல்லாம் படிச்சுக்கணும். அப்புறம் ஜெம்ஸ்னால் ரத்தினங்கள், அந்த 9 ரத்தினம் இருக்குன்னு சொல்கிறாங்களா, வைரம், வைடூரியம், அதெல்லாம் அதில் என்ன சொல்கிறாங்க. அப்புறம் லா, கிரைம், அதாவது மர்டர், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் பேசிக் வேர்ட்ஸ். நம்ம போய் ரொம்ப ஒரு வக்கீல் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் பேசிக்காக என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சாகணும். எல்லாரும் யூஸ் பண்ணுற ஜென்ரலாக நம்ம வந்து குற்றத்தை பற்றி நம்மளும் பேசுவோம், நம்ம போலீஸோ இல்லை ஒரு குற்றவாளி இல்லைன்னா கூட மினிமம் இருக்கிற வேர்ட்ஸ் நம்ம பேசுவோம், ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் பேசுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம படித்தாகணும். அப்புறம் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை பற்றி படிச்சுக்கோங்க. அதுலேயே இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 50-60 வார்த்தை தான் இருக்கும் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது, அது படித்தாவே போதும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னால் ஒரு பண்பு. இப்போ பியூட்டிங்கிறது வந்து பண்பு, அழகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் வந்து நிறையா இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் வேணும்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னு வந்து வெப்சைட்டில் போனீங்கன்னா கிடைக்கும், அதை வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க வரிசையாக, அதாவது லிஸ்ட் மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு நவுன்லேயும் இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அந்த டிக்ஷனரி படிக்கும்போது நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் படிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன படிக்கணும், என்னென்னா யுவர் ஆக்குபேஷன் வேர்ட்ஸ், அதாவது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய அறிவாளி மாதிரி நீங்கள் காட்டிக்கலாம், மிகப்பெரிய அறிவாளியாகவும் மாறலாம். ஏன்னா சப்போஸ் வந்து ஒரு பேங்கிங்கில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி எனக்கு நிறையா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வேலை செய்யலாம். சரி, இந்த டிபார்ட்மெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதாவது ஒரு ஆக்குபேஷன் வேர்ட்ஸ், உங்கள் நீங்கள் வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட் வேர்ட்ஸ். இதுக்கு சில டிபார்ட்மெண்ட்லாம் தனித்தனியாகவே டிக்ஷனரி இருக்குது. பாலிடிக்ஸுக்கு தனி டிக்ஷனரி இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பேங்கிங், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸு, மேக்ஸு, அக்ரி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி டிக்ஷனரி இருக்குது. ஜென்ரலாக இருக்கிற டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக படித்தாகணும், ஏன்னா ஜென்ரலாக எல்லா வேர்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறனால. அதை தாண்டி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் வேர்ட்ஸும் ஒரு டிக்ஷனரி வாங்கி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த டிக்ஷனரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பக்கம் 600 பக்கம் இருக்கும். அசால்ட்டாக ஒரு 6 மாதத்தில் படித்து முடிச்சிடலாம். ஆனால் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட நாலேஜே உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப டோட்டலாக மாறிடும். 6 மாதம் நான் படித்து ஒரு 3-4 மாதம் வரும்போதே நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதா, இதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்குவீங்க. சரி, இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கிற டிக்ஷனரி வந்து எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிக்ஷனரி நீங்கள் எங்கேயும் வாங்க தேவையில்லை. ஜென்ரல் டிக்ஷனரி இருக்குது பாருங்கள், இது வந்து லிஃப்கோ டிக்ஷனரி. இந்த லிஃப்கோ டிக்ஷனரியில் பின்னாடி பார்த்தீங்கன்னாவே இந்த வேர்ட்ஸ்லாம் வரிசையாக போட்டிருப்பாங்க. ஓகே, இது வந்து லிஃப்கோ டிக்ஷனரியில் பின்னாடி வரிசையாக அந்த பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள், நேச்சுரல் சயின்ஸ், இயற்கை விஞ்ஞானம் போட்டிருக்காங்களா. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் ரெப்டைல்ஸ் போட்டிருக்காங்களா. அதுக்கப்புறம் ஸ்கூலை பற்றி என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இதை பற்றிலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா. இது வந்து இந்த டிக்ஷனரி ஒரு குறைஞ்சது ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கனாவே இந்த எல்லா டிக்ஷனரிலையும் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இன்டர்நேஷ்னல் அட்வான்ஸ்டு டெலுக்ஸ் டிக்ஷனரி. இந்த டீலக்ஸ் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்கும். உண்ணும் பொருள் என்ன அப்படிங்கிறது வரிசையாக போட்டிருக்காங்க, ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி, இந்த மாதிரி ஒரு பெரிய டிக்ஷனரி வாங்கினீங்கன்னா ஒரு 600 700 ரூபாயில் பின்னாடி போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தான், ஏன்னா இதெல்லாம் வந்து உள்ளே போட்டிருக்க மாட்டாங்க, இந்த வரிசைப்படி போட்டிருக்காங்களா, ஏபிசிடி வரிசைப்படி வேர்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்களா, அதில் போட்டிருக்க மாட்டாங்க, பின்னாடி போட்டிருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மாறிடும். ஸோ எந்த வேர்ட்ஸை நமக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சாலும் எதை எங்கே கற்றுக்குறோம், எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு டிக்ஷனரியில் கிடைக்கும். அதை தாண்டி
நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, அந்த டிக்ஷனரி வேணுங்கனாலும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம். அந்த டிக்ஷனரி இருக்குன்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும், வாங்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வேர்ட்ஸ் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தான் இருக்கும். அவ்வளோதான். இதை தாண்டி இதிலே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வேர்ட்ஸ் வந்து எனக்கு டிக்ஷனரி இருக்கிறது பத்தலை அப்படின்னா நீங்கள் நெட்லேயும் டவுன்லோட் பண்ணலாம். நெட்லேயும் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். நெட்டில் டவுன்லோட் பண்ணால் மேக்ஸிமம் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்துருச்சுன்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி மீனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒக்காபுலரியை இன்க்ரீஸ் பண்ணால் தான் இங்கிலீஷ் வந்து சரளமாக பேச முடியும். இந்த நவுன்ஸ் லிஸ்ட்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடும். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.